திருச்செங்கோடு பெண் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் அவரது பெயருக்கு அனுப்பப்பட்டுள்ள மர்ம கடிதத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் டிஎஸ்பியாக பணியாற்றி வந்த விஷ்ணுபிரியா கடந்த 18ஆம் தேதியன்று தற்கொலை செய்து கொண்டார். சேலம் என்ஜினியர் கோகுல்ராஜ் வழக்கை விசாரித்து வந்த விஷ்ணுபிரியாவின் திடீர் மரணம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ள நிலையில் இவரது மரணம் குறித்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடலூரில் உள்ள அவரின் சொந்த ஊருக்கு விஷ்ணுபிரியாவின் பெயரில் மர்ம கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் சில காவலர்களால் அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் என குறிப்பிட்டுள்ளதால் அவரின் பெற்றோர் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். மொட்டை கடிதாசி ஒன்று வந்திருக்குங்க. அதில் விஷ்ணுபிரியா அவர்கள் தற்கொலை இல்லை கொலைன்ற மாதிரி எழுதி மொட்டையாக எழுதி யார் எழுதினாங்க என்னன்னு தெரியல. சேலத்துலேருந்து வந்திருக்கு அந்த கடிதம். அதை நாங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கிறோம். இது இன்னும் மேலும் மன உளைச்சலை கிளப்பிட்டுருக்கு எங்களுக்கு. இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா மனம் வருந்தி மன உளைச்சலுக்கு தள்ளப்படுறோம் எங்கள் குடும்பத்தினர் அனைவரும்.